Hello student, 12th standard, example sum 1.18 row echelon form base பண்ணி rank find பண்ணணும். rankனாவே first கொடுத்த matrix வந்து Aன்னு சொல்லி எடுத்துக்கணும். அதுக்கான order find பண்ணணும். order find பண்ணல 3x4 formatல இருக்கு. அப்போ row of A எப்படி எடுப்போம்? row of A less than or equal minimum value. minimum valueனா rank உடைய order எப்படி இருக்கணும்? 3 இருக்கணும், இல்லாட்டி 2 இருக்கணும், 1 இருக்கு. இந்த 3 ஆப்ஷனுக்குள்ள ஏதாவது ஒண்ணா தான் இருக்கும். ரோ எச்சலான் ஃபார்ம்னா the first diagonal matrix கீழ உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா 0வா மாத்திட்டோம்னா அதுதான் நமக்கு ரோ எச்சலான் ஃபார்ம். எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம ரேங்க்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒண்ணா இருந்தா ப்ராசஸிங் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒண்ணா இல்ல, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒண்ணா இல்ல, தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒண்ணா இல்ல. இப்போ இருக்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ்டா வச்சு இந்த செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டையும் தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டையும் நம்மளால 0வா மாற்ற முடியும். அப்போ R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. R2 இம்ப்ளைஸ் R2. இங்க என்ன இருக்குது? R2 வந்து 3 இருக்குது. அப்போ இங்க வந்து 2 இருக்கு. R1 R2-வை 2ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. நெக்ஸ்ட் R1 வந்து பிளஸ் 3ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. எதை ஃபிக்ஸடா வச்சிருக்கோமோ அதை ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் R3 இம்ப்ளைஸ் R3ல 6 இருக்கு. R3 R1 3ஆல மல்டிப்ளை பண்ணா போதும், -3R R1. R1ல எந்த ப்ராசஸிங் நடக்கல அப்படி எழுதிக்கங்க. 2 -2 4 3. நெக்ஸ்ட் R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடந்திருக்குது. அதை வெயிட்டிங்ல வச்சிடலாம். ரஃப் ஒர்க்க சைடுல எழுதிக்கலாம். R2 implies 2R2 plus 3R1. R2-வை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. R2-வை 2ஆல பண்ணா -6 8 -4 -2. R1-னை 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6 -6 12 9. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 2 8 7. இது எங்க வரணும்? R2க்கு வரணும். அப்ப R2 ரைட் பண்ணிடுங்க. 0 2 8 7. நெக்ஸ்ட் R3 implies R3 -3R1. R3 ரைட் பண்ணுங்க. R3ல 6 2 -1 7. நெக்ஸ்ட் R1 -3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -6 +6 -12 -9. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 8 -13 -2. இது எங்க வரணும்? R3க்கு வரணும். R3ல ரைட் பண்ணிருங்க. 0 8 -13 -2. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸா வச்சு நம்ம கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா 0 மாத்தணும். செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸா வச்சு இது கீழே உள்ள எலிமெண்ட்டையும் நம்ம 0 மாத்தணும். அப்போ R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கல, R3ல மட்டும் ப்ராசஸிங் நடக்கும்போது R3 implies R3 எப்படி இருக்கட்டும் 8. நெக்ஸ்ட் இதை -4ஆல R2-வை மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங்குமே நடக்கல. R1லையும் R2 ரைட் பண்ணிடலாம். 2 -2 4 3 0 2 8 7. R3-யை அப்படியே வச்சலாம். ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைட் பண்ணிடலாம். R3 implies R3 -4R2. R3 ரைட் பண்ணுங்க. R3 0 8 -13 -2. -4ஆல R2 மல்டிப்ளை பண்ணுங்க. -4ஆல பண்ணா 0 -8 -32 -28. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 0 சேம் சிம்பிள் அப்படியே கொடுத்து நம்பர்ஸ் ஆட் பண்ணிடுங்க. 45. நெக்ஸ்ட் சேம் சிம்பிள் 30. இது எங்க வரணும்? R3க்கு. R3ல ரைட் பண்ணிடுங்க. 0 0 -45
மைனஸ் 30. இதுக்கப்புறம் ஏதாவது இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜீரோ மாத்திடும். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் ரோ எச்சலான் ஃபார்ம். எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா ரேங்க் ஃபைன் பண்ணிடலாம். எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு? இதுவும் நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நான் ஜீரோ ரோ தான். 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு. அப்ப it is in row echelon form. Row echelon form. It has 3 non-zero rows. Row of A என்ன வரும்? எத்தனை non-zero row இருக்குதோ அதுதான் row of A. 3 இருக்குது. Row of A equal 3. இதுதான் நமக்கு தேவையான ரேங்க். நம்ம ரேங்க் ஃபைன் பண்ணல எப்படி ஃபைன் பண்ணினோம்? ஒன்று 3 இருக்கணும், 2 இருக்கணும், 1 இருக்கணும். அப்போ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து 3 தான் கரெக்டான ஆப்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.